செயலாளர் எம் கருப்புசாமி ஒரு 52 பேர் இடத்துல தேர்வு பண்ணியிருக்கிறோம். அதுல பாதிக்கு மேல பட்டதாரிகள், இளைஞர்களும் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அருமையான பட்டதாரி 157. துணைத் தலைவர் எம் மணிகண்டன் சன்னா பாரிமுத்து. உச்சநீதிமன்றம் அன்றைக்கு நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி, துணைவோட கட்சி திமுக. 2 கட்சியும் சேர்ந்து நீட்டை கொண்டு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டே போய் நீட் சரிதான் சொல்லி வாதாடுறது யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு நீட் ரத்து முடிஞ்சது. மக்களை ஏமாற்றப்படாது. ஏமாற்றி பிழைப்பவர்கள் நிச்சயமாக ஏமாந்துவார்கள். வரும் தேர்தலில் ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இந்த தேர்தலில் படு ஏமாற்றப்பட்டு படுகொலியில் விழுவார்கள். தேர்தல் முடிவு அதிமுக 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று மகத்தான ஒரு வரலாற்றை படைப்பார் எடப்பாடியார். இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த மாவட்டத்தில் சிவகாசி பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எங்கு பார்த்தாலும் கம்சல் கடத்தல், எங்கு பார்த்தாலும் நடக்குது. யாருக்கும் ஓசியா ஒரு வேலை நடக்கல. ஏசியில உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்துகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடம் கொடுத்துங்கள். ஏமாற்றி ஓட்டு வாங்குவதில் ஒழுங்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் 10 வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக, சிவாஜி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது மேடைகளை வாதிக்க தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். திமுக வர தயாரா? யாரும் தயாரா இருந்தால் காலம் நேரம் குடிங்கள். பொது மேடைகளை அறிவார்ந்த மத்தியிலே பேசுவோம். அதிமுக ஆட்சியில் நான் கொண்டு திட்டங்களை சொல்கிறேன். நீங்கள் கொண்டு திட்டங்களை சொல்லி பேசுங்கள். மக்கள் முடிவெடுக்கட்டும் யாருக்கு நியாயம் இருக்கிறது என்று சொல்லி. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன். இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் கொண்டு திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா திட்டங்களும் வெள்ளடிக்கப்படும் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் கொள்ளடிக்கப்படும் திட்டங்கள். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஆகவே திமுக எதுவுமே செய்யவில்லை. இருப்பை கெடுத்திருக்கிறது, இருப்பை செயல்படாமல் ஆக்கியிருக்கிறது. அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் அதற்கு ஆட்சியாளருடைய மெத்தன போக்கு தான் காரணம். சாதாரண ஏழைகளுக்கு எந்த பணி நடக்கவில்லை. முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் ஒரு மாதம் வருது, ஒரு மாதம் வரமாட்டேங்குது. 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்து போட்டு வீட்டு வரியை கூட்டியாச்சு, தண்ணீர் வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு, மின்சார கட்டணத்தை கூட்டியாச்சு, எல்லாத்தையும் கூட்டியாச்சு. ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டு செலவு. எல்லா வேலையும் கூட்டியாச்சு. 1000 ரூபாய் 20,000 வாங்கி புடிங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்த பெருசா? இந்த செலவு அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் வீட்டு வரி குடிச்சா, சொத்து வரி குடிச்சா, மின்சார கட்டண வரி குடிச்சா, எந்த வரி குடிச்சு? குப்பைக்கு வரி போட்ட அரசு திமுக அரசு. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். சமுதாயத்தை சொல்லி பிளவுபடுத்துவார்கள். நீங்கள் மைனாரிட்டி சமுதாயம், நீங்கள் இஸ்லாமிய சமுதாயம், நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயம், நீங்கள் எனக்கு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், எங்களை ஓடியே நீங்க அருமையா எப்ப இருக்குன்னு சொல்லி அவங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க பார்ப்பாங்க. திமுக நம்ப வேண்டாம். இஸ்லாமிய மக்கள் நம்ப வேண்டாம், கிறிஸ்துவ மக்கள் நம்ப மாட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் திமுக பகல் வேஷம் தெரிந்துவிட்டது. இன்றைக்கு அதிமுக தலைவர்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்பார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும், இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியாக இருக்கட்டும், உண்மையை சொல்லுவார், செய்ததை சொல்லுவார், செய்ய போறதை சொல்லுவார், சொன்னதை செய்வார். இதுதான் அதிமுக தாரக மந்திரம். திமுக அப்படிதான் உண்டா? பதவி வெறிபிடித்து போய் பதவி ஆசையில பல தவறுகளை செய்கிறார்கள். உச்ச நீதிமன்றமே 2 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி பதவி விட்டு வருகிறார்கள். பதவி வேண்டுமா, ஜெயில் வேண்டுமா, பதவி வேண்டுமா, பெயில் ரத்தாக வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேட்டது. ஒருத்தர் மீது பொன்முடி மீது வழக்கு பதிவு சொன்னது. அதற்கு பின்பு ராஜினாமா செய்தார்கள். இந்த இழிநிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது. ஆளத் தெரியாத அரசு திமுக அரசு. திமுக மந்திரிகள் பெரும்பாலானவர்கள் யாரையும் மதிக்காதவர்களாக, மமதையில் பேசுவதாக, அக்கிரம் பேசுவதாக, பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான அடி கொடுக்கப்பட்டு சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிங்கள்.
புரட்சி தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். அதிகாரத்திலே ஆட்சியிலே நல்ல இடங்களில் நாங்கள் இருப்போம். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம். உங்களின் ஒருவனாக உங்கள் வாழ்க்கை வருவதற்கு, உங்கள் பொருளாதார பிரச்சனை தீர்வதற்கு, உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு நாங்கள் துணையாக, இணையாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர் நன்றியை சொல்லி, நிர்வாகிகள் வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகள், எனது சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.